சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், தற்போது மக்கள் நீதி மய்யம் தரப்பிலிருந்து எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை திமுக தரப்பிடம் முன்வைக்கப்படுகிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். மக்கள் நீதி மய்யம் கட்சி திமுக கூட்டணியில் இணைந்ததுக்கு பிறகாக நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் ஆதரவை மட்டும் வழங்கியிருந்தார்கள். அதற்கு பலனாக ஒரு ராஜ்யசபா இடம் மக்கள் நீதி கட்சிக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக நடைபெறக்கூடிய இந்த பொது தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக மக்கள் நீதி மையத்தின் சார்பாக பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பிறகாக தொகுதி எண்ணிக்கையை வெளியிடுவதாக தெரிவித்திருக்கிறார். முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்காக இன்றைய தினம் வந்திருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாகவே அவருடைய தொகுதி எண்ணிக்கைகள் குறித்தான முடிவுகள் எட்டப்பட்டது பிறகாகவே தெரிவிக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக கோழி அடைக்காப்பது போன்று அவர்கள் தொகுதி எண்ணிக்கை அடைகாத்து வருவதாகவும் பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டதுக்கு பிறகாகவே தெரிவிக்க இருப்பதாகவும் தற்பொழுது அவர்கள் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது தெரிவித்திருக்கிறார். மேலும் மக்கள் நீதி சார்பில் அமைக்கப்பட்டிருக்கூடிய இந்த குழுவினர் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். மேலும் அவர்களுடைய கடந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்துக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.